வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஏஐ டூல் பார்த்தோம் அப்படின்னா நோஷன் ஏஐ. இந்த நோஷன் ஏஐ பார்த்தோம் அப்படின்னா மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இன்னைக்கு டே டு லைஃபுக்கு தேவையான ஒன் ஆஃப் த டூலா இருக்கு. அது ஒரு ஹோம் மேக்கரா இருக்கலாம், ஒரு ரிட்டையர்ட் பர்சனா இருக்கலாம், ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கலாம், ஒரு எம்ப்ளாயா இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம். எல்லாத்துக்குமே டே டு டே லைஃப்க்கு தேவையான ஒரு டூலா நோஷன் ஏஐ இருக்கு. அந்த நோஷன் ஏஐல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஏன் நம்ம நோஷன் ஏஐ டே டு டே லைஃப் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்கு சக்திவேல் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சக்திவேல். நோஷன் ஏஐ உடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அட்வான்டேஜஸ் அது இருக்கு, என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது? மார்னிங் சார். இப்போ இது ஒரு வெரி ப்ரொடக்டிவிட்டியான டூல் சார் நோஷன் ஏஐ. நம்ம ஒர்க் பண்ண, திங்க் பண்ண, ஆர்கனைஸ் பண்ண வே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணலாம் சார். ஃபர்ஸ்ட் நோஷன் ஏஐ புரிஞ்சதுக்கு நம்ம கொஞ்சம் பேக்ல போய் நம்ம ஃபர்ஸ்ட் நோஷன் ஏஐக்கு முன்னாடி நம்ம நல்லா யூஸ் பண்ணிருக்கோம் பார்க்கலாம் சார். ஏர்லியரா நம்ம ஒர்க் பண்றதுலாம் ஃபுல்லா டிஃப்ரெண்ட் டூல்ஸ் தான் சார். லைக் டிபெண்ட் ஆயிரம் தான் சார். ரைட்டிங்க்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட் யூஸ் பண்ணுவோம், கால்குலேஷனுக்கு எக்ஸல் யூஸ் பண்ணுவோம், கொலாபரேஷனுக்கு கூகுள் டாக்ஸ் அந்த மாதிரி தான் சார் யூஸ் பண்ணிடுவோம். ப்ராப்ளம் என்னன்னா ஃபிராக்மெண்டேஷனா சார். லைக் ஒரு பார்ட் பை பார்ட்டா தனித்தனியாக தான் சார் இருக்கு. எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல ஸ்கேட்டர் ஆயிருக்கு சார். அதுவும் இல்லாம மேனுவல் ஒர்க் கண்டென்ட் ரைட் பண்ற மாதிரி தான் சார் இருக்கு ஃபுல்லா. இப்போ நம்ம ஒன்று ஸ்கிரிப்ட் இல்லைன்னா கண்டென்ட்னா நம்ம தான் சார் ஃபுல்லா ஜென்ரேட் பண்ற மாதிரி. எடிட் பண்றது அண்ட் நோட்ஸ் ஆர்கனைஸ் பண்றது, சம்மரி எடுக்கிறது எல்லாமே நம்ம தான் பண்ண வேண்டியதா இருக்கு. இது ரொம்ப டைம் எடுத்துச்சு, எஃபிஷியன்சியும் ரொம்ப கம்மியாயிடுச்சு சார். லைக் எப்படின்னா ஒரு எல்லா ஒர்க்கையும் நம்மளே ஃபுல்லா ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அந்த லைக் வேற ஒர்க்லாம் நமக்கு இன்னும் டிராபேக்ஸ் ஆகும் சார். அதனாலேயே இப்போ ரெபிடேட்டிவ் டாஸ்க் தான் லைக் ரீரைட்டிங், ஃபார்மேட்டிங், சம்மரைசிங் இது எல்லாம் ஒரு பேர்டனா மாறிடுச்சு சார். அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஏஐ டூல்ஸ்லாம் வந்துச்சு சார். லைக் எப்படின்னா கிராமர்லி மாதிரி ஒரு டூல்ஸ் கிராமர் கரெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு சார். அப்புறமா சாட்ஜிபிடி வந்துச்சு சார், கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சு. பட் ஸ்டில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, இன்டெகிரேஷன் இல்லை சார். ஒரு நம்ம இப்போ ஜிமெயில பார்த்தோம்னா, ஜிமெயில இன்டெகிரேட் பண்ணா நம்ம ஜிமெயில ஒரு மீட்டிங் நடந்ததுன்னா அந்த மீட்டிங்கோட டெக்காரம் எல்லாமே லைக் நம்ம என்னென்ன பேசுறோம், என்ன டாபிக் பேசுறோம், எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட் நம்ம ஜென்ரேட் பண்ணிடுவோம் சார் நோஷன். அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் டிராபேக் ஆயிடுச்சு சார். பட் அதனாலதான் ஒரு நீட் வந்துச்சு சார் இன்டெலிஜென்ஸ்க்கு. இப்போ நோஷன் பத்தி நம்ம ஆரம்பிக்கலாம் சார். நோஷன் ஏஐல நோஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட் சார். நோஷன் 2013 ஆரம்பிச்சாங்க சார். ஈவன் அவரோட டீம் கிரியேட் பண்ணாங்க. இனிஷியலி இது ஒரு ப்ரொடக்டிவ் டூல் சார். நோட்ஸ் தான் சார் எடுக்கும், டாஸ்க் மேனேஜ் பண்றது அண்ட் டேட்டா ஆர்கனைஸ் பண்ணுங்க சார். பட் என்ன ஸ்பெஷல்னா ஃபிளெக்சிபிலிட்டி யூசர்ஸ்க்கு கஸ்டமைஸ் ஒர்க் பிளேஸை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ஒர்க் பிளேஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் சார். லைக் நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இத்தனை பீப்புள்ஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும், நம்ம அக்செப்டன்ஸ் கொடுத்தோம்னா லைக் நம்ம சரௌண்டிங்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். லைக் அந்த நோட்ஸ் எடுத்துக்கலாம், நம்ம மீட்டிங்ஸ் ஒன்று நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனால் என்ன ஸ்பெஷல்னா ஃபிளெக்சிபிலிட்டி யூசர்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா க்ரோத் ஆகி இண்டிவிஜுவல் ஸ்டார்ட்அப்பா இது பிக் ஆச்சு சார். பிக் கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 2021 ஸ்டார்டிங்ல. 2021ல இது 10 பில்லியன் கிட்ட போகுது சார் கம்பெனியோட மார்க்கெட். அப்புறம் 2023 சார் மேஜர் டர்னிங் பாயிண்ட் நோஷன் ஏஐன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லான்ச் பண்ணி நோஷன் ஏஐ செப்பரேட் டூலா இல்லை, பட் ஆனால் இது நோஷனோட தான் சார் கம்பைன்டு நோஷன் ஏஐ இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. இப்போ என்னன்னா நீங்க நோட்ஸ் ரைட் பண்ணும்போது டாஸ்க் மேனேஜ் பண்றதுலாம் ஏஐ ஆல்ரெடி உங்க கூடயே இருக்கும் சார். லைக் நம்ம என்னதான் ஒரு நோட்ஸ் டைப் பண்ணாலும் அது நம்மளுக்கு கிளியர் அண்ட் கட்டா ஜென்ரேட் பண்ணும். ஸ்கிரிப்ட் நம்ம என்னதான் ஒரு கிராமர் மிஸ்டேக்கோ இல்லை லைக் ஒரு சென்டென்ஸே மிஸ்டேக் ஆனாலும் இது ஒன் பை ஒன்னா கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஈஸியா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். மேனுவலா எல்லாம் பண்ண வேண்டியதே இல்லை, கண்டென்ட் இன்ஸ்டன்ட்லி ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் லாங் டாக்குமெண்ட்ஸ் செகண்ட்ல சம்மரைஸ் பண்ணி கிளியர் அண்ட் கட்டா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். லைக் நம்ம யோலோன்னு ஒரு டாபிக் இருக்குன்னா யோலோ பத்தி நம்மளுக்கு V1ல இருந்து V8 வரைக்கும் இப்போ கரெக்டா ஒரு அப்டேட் இருக்கு. நம்ம V1ல இருந்து V8 வரைக்கும் நம்மளுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒரு 200 பேஜஸ் இருக்கும். V1 ஒரு 200 பேஜஸ் இருந்து V8 வரைக்கும் இன்னொரு 200 பேஜஸ் இருக்கும். லைக் ப்ராப்ளம் நமக்கு ஒரு 1000 பேஜஸ் மேல இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பேஜும் கிளியர் அண்ட் கட்டா படிக்க முடியாது. இதுவே நம்ம நோஷனை யூஸ் பண்ணா அந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஜஸ்ட் அந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் கொடுத்தோம், சம்மரைஸ் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் அண்ட் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தோம். கண்டென்ட் இன்ஸ்டன்ட்லி ஜென்ரேட் பண்ண முடியும், லாங் டாக்குமெண்ட்ஸ் செகண்ட் சம்மரைஸ் பண்ணலாம், அண்ட் ஐடியாஸ் இல்லாம ஏஐ கூட பிரெயின் ஸ்டார்ம் பண்ண முடியும். பிசினஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இது ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுச்சு சார். லைக் கம்பெனிஸ்க்கு நிறைய டேட்டா, டாக்குமெண்ட்ஸ், கம்யூனிகேஷன் இருக்கும். பட் இது எல்லாமே மேனுவலா மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். நோட்ஸ் ஏஐ நம்ம யூஸ் பண்ணோம்னா மீட்டிங் நோட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணலாம் சார். நான் ஆல்ரெடி நம்ம ஜிமெயிலோட ஜிமீட்
ஜூம் மீட்லாம் இன்டெகிரேட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு மீட்டிங் நோட்ஸ்லாம் ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிப்போர்ட் செகண்ட்ல கிரியேட் பண்ணிக்கலாம் சார். ஹெச்ஆர் வந்து நம்ம டேட்டா ஆர்கனைஸ் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக பிளான் பண்ண ஈஸியாக இருக்கும் சார். லைக் வந்து நோஷன் ஏஐ வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு டூல் மட்டும் இல்லை சார். இது வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் சார். லைக் வைஸ் நம்ம எவ்ரிடே ப்ரொடக்டிவ் டூல்ஸ்ல ஏஐ இன்டெகிரேட் பண்ணது நம்ம பார்த்தோம்னா ஒர்க் ப்ரோஸ் எப்படி ஆட்டோமேட் யூஸ் பண்ணாங்கன்னு பார்ப்போம் சார். லைக் வைஸ் நம்ம ஏர்லியர் சிஸ்டம்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா நம்ம கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். யூசர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் டாஸ்க் அண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சார். லைக் வைஸ் நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கும் சார். ஸோ வைஸ் நம்ம எவல்யூஷன் வந்து இப்போ ஏஐ டூல்ஸ் நிறைய வந்துச்சு சார். தட் இஸ் நோஷன் ஏஐ சார். லைக் வைஸ் ஏஐ டூல்ஸ் ஸ்லோ அசிஸ்ட் பண்றது இருந்தாலும் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைக் வந்து இது வந்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு மினிமம் ஆஃப் 1 minute தான் சார் இருக்கும். பட் ஆனால் அதுவே நம்ம மேனுவலா பண்ணோம்னா இட் டேக்ஸ் டேஸ். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும்னா கூட நம்ம டேஸ் எடுக்கலாம், லைக் ஒரு மந்த் கூட எடுக்கலாம் சார் ஒரு ஸ்கிரிப்ட் இது. பட் ஆனால் இது வந்து வித்தின் அ மினிட்ஸ் அதுக்குள்ளேயே நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம் சார் ஈஸியா. அதே மாதிரி நம்ம நோஷன் ஏஐ என்னன்னு பார்த்தோம்னா ஒரு இன்டெலிஜென்ட் லேயர் மாதிரி டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் சார் குள்ள ஒர்க் ஆகுது. யூசர்ஸ் டைரக்டா ஏஐ கூட இன்டராக்ட் பண்றாங்க சார் நோஷன் ஏஐயோட. வைல் ஒர்க்கிங் இது கிரியேட்டிவாகவும் இருக்கும் சார். ஆர்கனைசேஷனும் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் இம்ப்ரூவ் பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். அதே மாதிரி ஹிஸ்டரி பார்த்தோம்னா இது வந்து யூசர் நீட்ஸ்க்கு அடாப்ட் ஆகி எவ்வளோ ஆகிட்டு இருக்கு. லைக் வந்து இது வந்து ஒரு செல்ஃப் ட்ரைனிங் மாடல் தான் சார். நமக்கு வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அதுவே அகைன் ட்ரெயின் பண்ணிடுவோம் சார். லைக் வந்து நம்ம இப்போ சிங்கிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாவை மட்டும் கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி வைக்காம டெய்லி என்னென்ன டேட்டா வருதோ அது ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி அது அதுவே அப்டேட் ஆயிட்டு இருக்கு நோஷன் ஏஐ. அதே மாதிரி கம்பெனிஸ் யூசிங் நோஷன் ஏஐ எப்படின்னா ஆர்கனைசேஷன் இதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சார். இன்டர்னல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ரீம் லைனுக்கு யூஸ் பண்றாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் டாக்குமெண்டேஷன் மெயின்டைன் பண்ண யூஸ் பண்றாங்க. அந்த ஹெல்ப் பண்ணா அக்ராஸ் டீம்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. லைக் வைஸ் நம்ம எந்தெந்த கம்பெனிஸ் தான் யூஸ் பண்ணாங்க, நெட்ஃபிளிக்ஸ் யூஸ் பண்றாங்க, அமேசான் யூஸ் பண்றாங்க, பிக்மா யூஸ் பண்றாங்க. நெட்ஃபிளிக்ஸ் எப்படின்னா இப்போ வந்து யூசரோட அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க சார். லைக் வைஸ் எப்படின்னா ஒரு யூசர்ஸ் வந்து இவ்வளவு நேரம் இதை வாட்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிப்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எல்லாமே ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க சார். அதே மாதிரி அமேசான் வந்து AWS யூஸ் பண்ணுவாங்க சார். AWS is ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் எல்லாருக்கும் தெரியும் சார். அது எப்படின்னா அதுல வந்து ஏபிஐ பீஸ்னு ஒன்று இருக்கும் சார். லைக் ஏபிஐ டாக்குமெண்டேஷன். அது வந்து டாக்குமெண்டேஷன் வந்து பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்றாங்க சார் நம்ம நோஷன் ஏஐ வச்சு. அதே மாதிரி கரண்ட் யூசர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க, இது வந்து எஜுகேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க சார் மோஸ்ட்லி. எஜுகேஷன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேஷன் ஒரு செமினார் டாபிக் இருக்கணும்னா ஒரு பர்ஃபெக்ட் அண்ட் கிளியர் வேல கொடுக்குது சார். அண்ட் மல்டிபிள் யூஸ் கேசஸ் சப்போர்ட் பண்றதுனால யூசர்ஸ் பிளானிங், ஆர்கனைசேஷன், கண்டென்ட் கிரியேஷனுக்கு யூஸ் பண்றாங்க சார். அண்ட் ஃபிளெக்சிபிளா இருக்கிறதுனால இது டீப் த வேர்ல்ட் எல்லாருக்கும் இது நாலேஜ் இருக்கு சார். இது ஜஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு ப்ராம்ப்ட் தெரிஞ்சாலே போதும் சார். லைக் நம்ம இங்கிலீஷ் வே ஆஃப் ஸ்பீக்கிங்கே இருந்தாலே போதும் சார். நம்ம இது வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இதோட மோஸ்ட் அட்வான்டேஜ் எப்படின்னா ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் சார். லைக் வந்து ஒரு டைம் லிமிட்னா இந்த டைம்குள்ள முடிச்சு கொடுத்துலாம் சார் நம்ம டாக்குமெண்ட்னா. மேனுவல் ஒர்க்லோட வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணுது சார். அண்ட் மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல ஒரு சிங்கிள் என்வரான்மெண்ட்ல கம்பைன் பண்ணுது சார். அண்ட் வந்து யூசர்ஸ் ப்ராசஸ் விட அவுட்கம்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்றாங்க சார். லிமிடேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இன்டர்நெட் டிபெண்டன்சினால ஆக்சஸிபிலிட்டி அஃபெக்ட் ஆகும் சார். லைக் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணாலும் இதுக்கு வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் சார். இன்டர்நெட்லனா இது வந்து ஒரு யூஸ் பண்ண முடியாது சார். சம் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம காஸ்ட் இருக்கும் சார். லைக் வைஸ் நம்ம வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து அதை வந்து நம்ம மாற்றோம்னா அதுக்கு வந்து ஒரு சம் $1 நம்ம பே பண்ற மாதிரி இருக்கு சார். அவுட்புட் அக்யூரேசிக்கு ஹியூமன் வேலிடேஷன் தேவைப்படும் சார். அண்ட் அதே மாதிரி நம்ம ரியல் வேர்ல்ட்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல யூஸ் பண்ணுவோம் சார். டாஸ்க், டெட்லைன், ப்ராக்ரஸ் எல்லாமே ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க சார். லைக் வைஸ் இப்போ எப்படின்னா ஒரு டூ டூ லிஸ்ட் ஒரு ட்ராக் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க சார். எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், டீம் ஸ்பிரிண்ட்ஸ், பக்ஸ், டைம் லைன் அந்த மாதிரிலாம் இருக்கும் சார். அண்ட் டாக்குமெண்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ் சார். லைக் வந்து நம்ம ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் கொடுத்தா அது வந்து ஒரு பர்ஃபெக்டான டாக்குமெண்ட் செக்மெண்டேஷனா கொடுக்கணும் சார். லைக் வைஸ் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் டாக்குமெண்ட்ஸ் தான் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க சார். லைக் வந்து ஏபிஐ டாக்குமெண்ட், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் யூசர் மேனுவல்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும். நோஷன் ஏஐ வந்து ரைட்டிங் அண்ட் சம்மரைசிங் ரொம்ப ஈஸியாக பண்ணும் சார். அண்ட் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அண்ட் அகாடமிக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணுறது சார். நோட்ஸ், அசைன்மெண்ட்ஸ், ரிசர்ச் அண்ட் ஒர்க் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் சார். எக்ஸாம்பிள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுவோம் சார். இப்போ வந்து நம்மளோட ஒரு ஐடியா மட்டும் நம்மளுக்கு அது கொடுத்தோம்னா ஐடியா நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் கொடுத்தோம்னா அதை பற்றி ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு இத்தனை இந்த பிடிஎஃப்ல இத்தனை பேஜஸ் வேணும்னா அது எக்ஸாக்டா கொடுக்குறோம் சார். லைக் எந்த கிராமர் அது ஒரு பெர்ஃபெக்டா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் இந்த நோஷன் ஏஐ. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் அண்ட் பிசினஸ் ப்ராஜெக்ட்ஸ் எப்படின்னா பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்றாங்கன்னா அதுக்கு வந்து பிளானிங் தேவை, டீம் கொலாபரேஷன் தேவை, அது மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க சார். எக்ஸாம்பிள் எப்படின்னா பிசினஸ் பிளான்ஸ், மீட்டிங் நோட்ஸ் அண்ட் ஒர்க் ப்ரோசஸ். இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் எப்படிலாம் ஆரம்பிக்கணும், இவங்க கிட்ட தான் போயிட்டு வரணும் ஒவ்வொரு டாஸ்க்கு,
அந்த மாதிரி இருக்கும் சார். டீம் ஆர்கனைஸ் பண்ணதான் சார் மோஸ்டா யூஸ் பண்றாங்க சார் ஸ்டார்ட் அப் அண்ட் பிசினஸ் ப்ராஜெக்ட். அதே மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு சார். லைக் இப்போ எப்படின்னா நம்ம வந்து ஒரு யூடியூப் கிரியேட்டர்ஸா இருப்போம், இல்ல பிளாகரா இருக்கும், அவங்களும் யூஸ் பண்ணாங்க சார். லைக் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு, லைக் வந்து நாளைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ ஷூட் பண்றோம், நம்ம இந்த மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் பேச போறோம்னு சொல்லிட்டு கிளீன் அண்ட் கட்டா யூஸ் பண்ணுவோம் சார். கண்டென்ட் கேலண்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் சார். அதே மாதிரி ஏஐ ஐடியாஸ் தான் ஜென்ரேட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப நம்ம ரைட்டிங் வந்து நமக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் சார். லைக் வைஸ் நம்ம ஒரு அனலைஸ் பண்றோம், அனலைஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு ஓன் ஸ்கிரிப்ட் எழுதி இது கொடுத்தா கூட இது ஈஸியா நமக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்கணும் சார். நமக்கு அதை வந்து இன்னும் பெட்டராக்கி கூட கொடுக்கணும் சார். அதே மாதிரி பர்சனல் ப்ரொடக்டிவிட்டி ப்ராஜெக்ட் சார். டெய்லி பிளானிங் அண்ட் ஹேபிட் ட்ராக்கிங் யூஸ் பண்றாங்க சார். எக்ஸாம்பிள் ஒரு டூ லிஸ்ட் நம்ம சொன்னோம் சார். அண்ட் கோல் ட்ராக்கிங் டேஷ்போர்ட். இது வந்து ஒரு பர்சனல் ஆர்கனைசேஷன் இல்லாம இது வந்து ஒரு ஈஸியா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்ல ஒர்க் பண்ணுது சார். அதே மாதிரி நம்ம இப்போ கன்க்ளூஷன் என்னன்னா ஏஐ ட்ரிவன் டூல்ஸ் வந்து நெக்ஸ்ட் பேஸ் போயிட்டு தான் சார் இருக்கு. ப்ரொடக்டிவ் அண்ட் ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிட்டு தான் சார் இருக்கு. அன்டிஃபைன் பிளாட்ஃபார்ம்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒர்க் ஃப்ளோலாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுது சார். இது இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் அடாப்ட் பண்ணி ஓவரால் எஃபிஷியன்சி யூஸ் பண்றாங்க சார். அந்த பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் ஆகிட்டு தான். பட் ஆனால் நோஷன் ஏஐ நம்ம பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான டூல்ஸ். இப்போ வந்து ஒரு கண்டென்ட் ஜெனரேஷன், ஒரு டாக்குமெண்டேஷன், ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ப்ராஜெக்டோட அனலைசிஸ், அந்த ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேஷன், அப்புறமா ஒரு கம்பெனிஸ்ல எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படிலாம் ஒரு க்ரோ பண்ணிட்டு போகலாம், அதெல்லாம் இருக்கும் சார். அதெல்லாம் இருக்கு சார். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இதுல லிமிடேஷன்ஸும் இருக்கு சார். பட் ஆனால் எப்படின்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணா நம்ம பே பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு சார். இது எப்போ கிரியேட் பண்ணாங்க, யார் கிரியேட் பண்ணாங்க? சார் இது வந்து நோஷன் ஏஐ இல்லாம நோஷன் தான் சார் ஸ்டார்டிங் பாயிண்ட். நோஷன் வந்து 2013 கிரியேட் பண்ணாங்க சார். ஈவன் ஜாவோன்னு அவர் தான் சார் ஃபவுண்ட் பண்ணாரு. அவரும் ஒரு டீம் சார். அந்த நோஷன் ஏஐ நம்ம எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா 2021 தான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2023 சார். சாரி 23. ஓகே. இதனுடைய லிமிடேஷன் என்ன? லிமிடேஷன்ஸ் என்னன்னா லைக் வந்து ஒரு யூசர் வந்து இன்டர்நெட் இல்லாம யூஸ் பண்ண முடியாது சார். அதான் சார் மெயின் லிமிடேஷன். இன்டர்நெட் இருக்கணும், அப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு சில டாலர்ஸ் எல்லாம் பே பண்ணி அதோட அட்வான்ஸ் ஃபீச்சர் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு சார். லைக் வைஸ் நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்பீச்ல வந்து கொடுக்குறோம்னா இப்போ நம்ம ஸ்கிரிப்டை வந்து கொடுத்தோம்னா ஒரு டைப்பிங்ல கொடுக்கணும் சார். டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல நம்ம கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக கொடுக்குறோம் சார். அதே நமக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு, நம்ம எழுதுறதுக்கும் லைக் வந்து ஒரு லேசியா இருக்கும்னா நம்ம வந்து ஒரு ஸ்பீச் ஜென்ரேஷன்ல கொடுத்தோம்னா அது வந்து ஈஸியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் சார். அதுதான் சார் ஒரு லிமிடேஷன். அது வந்து எப்படின்னா நம்மளுக்கு பே பண்ணி இன்னும் அட்வான்ஸ் ஃபீச்சருக்கு போற மாதிரி இருக்கும் சார். ஓகே. இதனுடைய ஃபீச்சர் எப்படி இருக்கும்? லைக் சார் லைக் எப்படின்னா கண்டென்ட் ரைட் பண்றதுக்கு அண்ட் நோட் சம்மரைஸ் பண்றதுக்குலாம் யூஸா இருக்கும் சார். அண்ட் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ண டெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும் சார். அண்ட் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணோம்னா ஒரு கிளியர் அண்ட் கட்டா கொடுக்கும் சார். லைக் வைஸ் எப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட்ல இருந்து லெவல் டாக்குமெண்டேஷன் எல்லாமே பர்ஃபெக்டா கொடுக்கும் சார். அண்ட் ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் வந்து எல்லாமே இந்த லேயர் இவங்க தான் போகணும், இந்த ப்ராஜெக்ட்ஸ் இவங்க சப்மிட் பண்ணணும், இதெல்லாம் டெட்லைன் அந்த மாதிரி நம்ம வந்து டூ லிஸ்டா கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம் சார். இதெல்லாம் தான் சார் ஒரு ஃபீச்சர்ஸ். ஓகே. ஏஐல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நோஷன்ல ஆல் இன் ஒன் ஒர்க் பிளேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னா என்ன பர்பஸ்? இது வந்து ஆல் இன் ஒன் ஒர்க் பிளேஸ்னா எப்படி சொல்றதுன்னா லைக் வந்து ஈஸியா சொல்றது ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கும் சார். இதுல வந்து இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதுல வந்து எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க. லைக் வந்து டீம் மீட்டிங்ஸ் வந்து டெய்லியும் நடந்துட்டு தான் சார் இருக்கும். பட் ஆனால் யாராவது ஒருத்தங்களால கூட அட்டன் பண்ண முடியாம போகும் சார். பட் ஆனால் அந்த டீம் மீட்டிங்கோட அஜெண்டா வந்து லைக் என்னென்ன மீட்டிங் பேசினாங்க, லைக் எப்படிலாம் நம்ம இன்னும் க்ரோ பண்ணலாம் கம்பெனிஸ் அப்படின்னு பேசியிருக்கோம் சார். அதெல்லாம் வந்து ஒரு அஜெண்டா வந்து ஒரு கிளியர் அண்ட் கட்டா மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து நோஷன் ஏஐ வந்து நம்ம மீட்டிங்கோட நம்ம ஜென்ரேட் பண்ணிடுறோம் சார். ஜென்ரேட் பண்ணிட்டு கரெக்டா அந்த ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணி அந்த பீப்புள்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் சார். அந்த நோட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஆர்கனைசேஷன் இருக்கும் சார். யாருன்னா வந்து நம்ம படிக்கலாம் சார். பட் ஆனால் அந்த ஸ்பெசிஃபைக் பீப்புள் ட்ரஸ்ட் பீப்புள்ஸ் அதுக்கு அந்த கம்பெனிஸ்குள்ள இருக்கவங்க யூஸ் பண்ண முடியும் ஆர்கனைசேஷன். ஓகே. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம ஏஐ டூலான நோஷனை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா பர்சனலா நம்ம ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா நோஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டே டு டே லைஃபுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க கூகுள்ல நிறைய டாக்ஸ் இருக்கும். கூகுள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜிமெயில் அது யூடியூப் கண்டென்ட் அது எல்லாமே வந்து 9 டாக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கூகுளோட டாக்ஸ் அதுல வந்து எக்ஸல் இருக்கும், வேர்டு, பவர் பாயிண்ட், இந்த மாதிரி மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி காம்படேட்டிவ் ப்ராடக்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி 7-8 ப்ராடக்டை தனித்தனியா நம்ம யூஸ் பண்றதுக்கு பதிலா எல்லா ப்ராடக்டையும் ஒரே இடத்துல யூஸ் பண்ணா அதனுடைய அட்வான்டேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அது நோஷனா நம்ம சொல்லலாம். இப்போ நான் ஒரு விஷயத்த வந்து எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டு ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா
நோஷனை நாம அதை எக்ஸல் அங்கேயே கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஒர்க் ஃப்ளோலயே வந்து பார்த்தோம்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் எக்ஸல்ல நான் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், எக்ஸல் அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல பவர் பாயிண்டா நான் ஒரு விஷயத்த ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஃப்ளோலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நான் வந்து ஒரு விஷயத்த வந்து நான் கிரியேட் பண்ணிக்கலாம், அதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், அதை வந்து பார்த்தோம்னா ஷேர் பண்ணிக்கலாம். என்னுடைய ஃப்ரெண்டோ என்னுடைய டீம்மேட்டோ யாருக்கு நான் வந்து அந்த ப்ரெசன்டேஷனை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை வந்து நான் ஷேர் பண்ணிக்க முடியும். இதை விட முக்கியமான ஒரு நோஷனுடைய அட்வான்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து ஆஃப்லைன்ல நான் என்ன ஒர்க் பண்றேனோ அது இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ண உடனே அது எல்லாமே அது வந்து அப்டேட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து மொபைல் யூஸ் பண்றோம், லேப்டாப் யூஸ் பண்றோம், டேப்லெட் யூஸ் பண்றோம், டெஸ்க்டாப் யூஸ் பண்றோம். அப்போ நான் நோஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரீமியம் வெர்ஷன் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு மொபைல் ஆப்பாவும் வந்து அது இருக்கு, டேப்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப் டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ணும்போது அப்போ நான் ஒரு லேப்டாப்ல ஒர்க் பண்றத நான் தனியா போயிட்டு டெஸ்க்டாப்ல இருக்கிறத நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நெசசரியே இல்லை. ஆனா நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்டா இருக்கட்டும், கூகுளோடைய ப்ராடக்டா இருக்கட்டும், நீங்க பவர் பாயிண்ட்ல எடிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க திருப்பி கொண்டு போய் டெஸ்க்டாப்ல ஒர்க் பண்றீங்கன்னா அதே பவர் பாயிண்ட் கொண்டு போகணும், இல்ல பவர் பாயிண்ட அங்க போயிட்டு தனியா எடிட் பண்ணணும். இது வந்து அப்படி தேவையில்லை. நீங்க எந்த டூல நீங்க எந்த இடத்துல என்ன ஒர்க் பண்றீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன உடனே இது வந்து அப்டேட் ஆயிடுது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இது ஒரு மல்டி டாஸ்கிங் டூல் அப்படின்றதுனால நம்ம பிசினஸ் லைஃபுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸசைஸ் நான் பண்றேன், எக்ஸசைஸுக்கு தேவையான 30 நாளைக்கு எனக்கு ஒரு 30 பிளான் இருக்கு அப்படின்னா என்னோட கோச்சர்ஸ் இதெல்லாம் ஃபுட் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னா, ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் எங்க இருந்து வேணும்னாலும் நான் அக்சஸ் பண்ணிட்டு நான் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நோஷன் எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு டூலா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கு. சரி சார், இது யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னா, நாம பாக்குற டிஜிட்டல் டூலோடைய முக்கியமான நன்மைகள் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம டைமை சேவ் பண்ணணும். எது போனாலும் நம்மளுக்கு கிடைச்சிடும், டைம் மட்டும்தான் கிடைக்காதுன்றதுதான் நம்ம தேதி. அப்போ அந்த டைமை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டே டு டே லைஃப்ல நம்ம வந்து டைமை, ஏன்னா ஒவ்வொரு நோட்ஸ் ஒரு இடத்துல எடுப்போம், ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா மீட்டிங் போவோம், அதுக்கு தனியா ஒரு நோட் போட்டு வச்சிருப்போம், வீட்டுக்கு ஒரு நோட் வச்சிருப்போம், திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஒரு நோட்டு, ஏதாவது ஒரு வீடியோ கண்டென்ட் பார்த்துட்டு இருப்போம் அப்போ ஒரு ஞாபகம் வரும், ஏதாவது ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம் அப்போ ஒரு வரும். அப்போ அது எல்லாம் தனித்தனியா நம்ம வந்து அங்க பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு பதிலா இந்த ஒரு டூல் இருந்ததுன்னா போதும், நீங்க எந்த ஒர்க் பண்ணாலும் சரி அது எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்குன்னு இல்லாம எல்லாருமே அவங்கவுங்க ஆங்கிள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல நிறைய ஃபோல்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், நிறைய இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமான ஒரு இன்டகிரேஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஜூம் மீட்டிங் நான் கண்டக்ட் பண்றேன். இப்போ சக்தியல் சொன்ன மாதிரி அந்த மீட்டிங்ல இருக்கிற நோட்ஸை நான் இதுல போட்டு அந்த நோட்ஸை மட்டும் நான் அவருக்கு என்னுடைய டீம்மேட் வராத டீம்மேட்டுக்கு நான் ஷேர் பண்றது மட்டும் இல்ல, நான் பேசியிருந்தேன் இல்லையா, அப்போ என்னுடைய ஆங்கிள் அவர் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தா வீடியோ ஷேர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அந்த பேசின விஷயத்தை எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய ஒரு பார்ட்னர் இருந்து அதை நோட்ஸ் எடுத்தா எப்படி எடுப்பாங்களோ அப்போ ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப் ஆயிட்டு அது ஒரு நோட்ஸாவே ப்ரிப்பேர் ஆயிட்டு நம்ம கிட்ட வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நான் கூகுள் மீட்ல நான் பண்றேன், அது இன்டகிரேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுல நான் பேசுற மீட்டிங்ல பேசுற எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு நோட்ஸா வந்து கிடைச்சிடும். தனியா வந்து ஒருத்தர் டைப் ரைட்டிங் பண்ணிட்டு இருக்க வேண்டிய நெசசரி இல்லை. இந்த மாதிரி நம்மளுக்கு பல விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நோஷன்ல வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஏஐயோட இன்டகிரேட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம எந்த கொஸ்டின் கேட்டா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்குற அளவுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நோஷன்ல வந்து ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. இன்னும் இதை பத்தி நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க பார்க்கலாம். ஸோ இது போல உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு, உங்களுடைய பிசினஸ்க்கு, உங்களுடைய அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்கு, உங்களுடைய டிராவல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான டிஜிட்டல் டூலுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்ல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.